ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்பிரண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ 2025. ஸோ அதோட சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வந்து நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ சிலபஸ் பார்க்கும்போது இந்த நியூ சிலபஸ் எப்படி இருக்குது, எந்த அளவு டீட்டெயில்டாக இருக்குது. எப்பயுமே வந்து சிலபஸ் அப்படின்றது டீட்டெயில்டாக இருக்கும்போது நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இந்தந்த டாபிக் தான் நம்ம படிக்க வேண்டியது ஸோ அப்படின்றத நம்மளால் அசியூம் பண்ண முடியும். பட் இந்த வட்டம் கொடுத்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவு டீட்டெயில்டாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு மாடல், அதாவது எஸ்பெஷலி யூபிஎஸ்சியோட மாடல். ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாபிக் மட்டும் கொடுத்துட்டு ஓரலாக கொடுத்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உள்ளே வருவோம். இப்போது எஸ்ஏ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல தவறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் தென் தான் ஃபிசிக்கல். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 70 மார்க்ஸ், 70 மதிப்பெண்கள். எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கொஷின். ஒரு கொஷினுக்கு 1/2 மார்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 70 மார்க்ஸுக்கு தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, மொத்தம் 100 மார்க்ஸ் தான் ஓவரால் மார்க்கு. அதில் 70 மார்க் மேஜர் ரோல், 70% ப்ளே பண்ண போகிறது இந்த எக்ஸாம் தான். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போது இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது 2 பார்ட்டாக வந்து நடக்க போகுது. பார்ட் 1 அண்டு பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், எலிஜிபிலிட்டி அதாவது இதுக்கு நீங்கள் தகுதியானால் மட்டும் போதுமானது. நீங்கள் வந்து இதில் வந்து ஹை ஸ்கோர் எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஸோ 10th லெவல் அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஸோ இந்த லெவலில் படிச்சுட்டு ஸோ இதுக்கு தகுதியான ஒரு மார்க், எவ்வளோ மார்க் இந்த போட்டிருக்காங்களா, 40 மார்க்ஸ். எஸ், 40%. 40 மதிப்பெண்கள் எடுத்தால் என்ன பண்ணும், போதுமானது. ஒரு மார்க் கொடுப்பாங்க, ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மொத்தம் 100 கொஷினுக்கு நடக்க போகுது. 40 மார்க் எடுத்தால் இதில் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு பெரிய மெனக்கடல் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கூல் டேஸில் தமிழ் படிச்சிருப்பீங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 2 மெயின் எக்ஸாமினேஷனில் இருக்கிற தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிற அந்த சிலபஸ்க்காக பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கவர் ஆயிரும் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு தனியாக பெரிய எஃபோர்ட் போட்டுறாதீங்க. ஏன்னா திஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ரைட்? ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கும் போது இந்த 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு கணக்கில் வராது. இதில் 40 எடுத்தால் தான் உங்களோட பார்ட் 2 நீங்கள் எழுதின மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனோட பேப்பரை எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இதிலே 2 விதமாக நடக்கும், ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஸோ இப்போ ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸ்க்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓப்பன் கோட்டா கேண்டிடேட்ஸில் பார்ட் 2வில் எவ்வளோ மார்க்குக்கு மதிப்பெண்களுக்கு நடக்கும்னா 70 மதிப்பெண்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 140 கொஷின்ஸ் இருக்கும். இந்த போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ 140 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 1/2 மதிப்பெண்கள் போட்டிருக்காங்க இல்லையா, ரைட்? ஸோ மினிமம் வந்து 25 மார்க் எடுத்தால் தான் என்னது குவாலிஃபையிங்காக வந்து இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து மினிமம் 25 மார்க்ஸ் இருந்தால் தான் அவங்க கொடுக்குற ரிசல்ட்டில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள்ன்றதே வரும். ஓகே, இல்லைனா அன்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், ரைட்? இப்போ அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா பார்ட் ஏ. ஆக்சுவலாக இந்த இதில் உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாமினேஷன்லே 2 பார்ட்டாக வந்து இது பிரிஞ்சிருக்கும் கொஷின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏல என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜிகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 80 கொஷின்ஸ், அதாவது 40 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 60 கொஷின்ஸ், 30 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், ரைட்? இப்போ பார்ட் ஏல பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜில் இப்போ இந்த சிலபஸ் பாருங்கள், இவ்வளோதான். பார்ட் ஏல ஜென்ரல் நாலேஜ்னு கொடுத்துட்டு இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி இந்த இதில் பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க.
ஸோ ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டயட் அண்ட் நியூட்ரிஷன், என்வரான்மெண்டல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது நம்ம இப்படி இது வந்து வேகா இருக்கு, ரைட்? ஆனால் இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சப்ஜெக்டில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்படி இருக்கே சார், நான் எப்படி படிக்கிறது, ஜென்ரல் சயின்ஸில் என்ன டாபிக்னு நான் கொண்டு போய் படிக்கிறது? ஸோ அப்படிலாம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் புதுசு. ஸோ அதே மாதிரி அப்போ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள், இதற்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க இல்லையா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு, ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை ஒரு அனலைஸ் பண்ணி என்னென்ன சப்ஜெக்டு, என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ரிப்ரேஷனை வந்து வடிவமைக்கணும். ஸோ அது வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கோர் நெக்ஸ்ட்லேருந்து கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டாபிக் வரையா ஜென்ரல் சயின்ஸ், இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2000 நீங்கள் 12 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஜென்ரல் சயின்ஸில் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு காட்டி அப்போ என்ன சப்ஜெக்டில் எந்த பாடங்கள் முக்கியத்துவம், அதே மாதிரி அந்த கொஷின் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து எடுக்கப்பட்டது, எஸ்ஏயில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எக்ஸப்ட் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர், எக்ஸப்ட் ரைட், அதை தவிர்த்து மீதி எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் சைக்காலஜி டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஓரளவு கொடுத்துருக்காங்க, லைட்டாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, பட் இங்கேயுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. லாஜிக்கல் அனலைஸ், ரைட்? அண்ட் தென் நியூமரிக்கல் அனலைஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் மீதி மூணுமே, அதாவது 1, 2, 4, ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 அண்ட் ரோமன் லெட்டர் 4, இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் தான். ஸோ இதில் இருக்கிற 3 கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிராமர் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ இது வந்து இதையுமே ஓல்டு கொஷின் பேப்பரில் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மென்டல் எபிலிட்டி இந்த தனியாக வேறு கொடுத்துருக்காங்க, ரைட்? அப்போ 1, 2, 4 அண்டு 5 இந்த 4மே உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி அண்டு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அண்டு தென் ரீசனிங் தான், ரைட்? ஸோ இவ்வளோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ் சிலபஸ். ஸோ சிலபஸ் பார்த்து ரொம்ப இது பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிலபஸை உங்களோட மைண்டில் வந்து ஏற்றிடுங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி ஸ்ப்ளிட் அப் இருக்குது. பார்ட் ஏல 40 கொஷின், அதாவது 40 மார்க் இருக்குது, 80 கொஷின்ஸ், அதாவது மேஜர் கொஷின்ஸ் வந்து பார்ட் ஏல தான் வரப்போகுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பெருசாக அப்ளை பண்ண வேண்டாம், ரைட்? இந்த எக்ஸாமுக்கு பெருசாக அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ சயின்ஸுக்கும் ஜியாகிரஃபிக்கும் உங்களோட வெயிட்டேஜ் குறைச்சாச்சு. எவ்வளோ 5 + 10 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10 கொஷின் அப்படின்றது 200 கொஷினில் வெறும் 5% தான். ஸோ தேட் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக மாட்டீங்க. ஏன்னா வந்து அது லாஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருப்பீங்க. பட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு வந்து கம்ப்ளீட்டாக சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சயின்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 30 கொஷின், அதாவது நான் சொல்கிறேன் இந்த பார்ட் ஏல இதுக்கு முன்னாடி கேட்டதை வச்சு சொல்கிறோம். பார்ட் ஏல சயின்ஸ் மட்டுமே 30 கொஷின். அண்ட் தென் சயின்ஸ் மீன்ஸ் சயின்ஸ் இது போட்டிருக்காங்க இல்லையா, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டயட் அண்ட் நியூட்ரிஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து 30 கொஷின்ஸ். அண்ட் தென் ஜியாகிரஃபி ஒரு 10 கொஷின்ஸ், கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ், அதாவது 50% ஆஃப் பார்ட் ஏ
இவங்களுக்கு இந்த 2 சப்ஜெக்டில் தான் வரப்போகுது. ஸோ தட் நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று உண்மையிலே நீங்கள் வந்து எஸ்ஏ ஆகணும், நான் போயே ஆகணும், ஸோ அந்த தாட்டை இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். சும்மா எழுதி பார்ப்போம் அப்படின்னா அது வேண்டாம். ஏன்னா என்னோட பெஸ்ட் அட்வைஸ். ஏன்னா இதில் 2 விஷயம் உள்ள இருக்குது. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மாறி மாறி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட கவனம் வந்து சிதறும். நம்மளால் குரூப் 4லையும் கரெக்டாக பண்ண முடியாது, எஸ்ஏலையும் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ தட் ஏதாவது ஒன்றில் போகிறது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் எடுத்துக்கிட்ட கோல் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி தான். ஸோ நீங்கள் அதை நோக்கியே போய்கிட்டே இருங்க. இவங்களோட கோல் வேறு. ஏன்னா இவங்க வந்து அட் த டைம் ப்ரிப்ரேஷனும் பண்ணுவாங்க, அட் த டைம் அவங்களோட உடம்பையும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ தட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ சூப்பர். அடுத்தடுத்து உங்களுக்கு எஸ்ஐக்கான வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். டிஎன்பிசிக்கும் எஸ்பெஷலி டிஎன்பிசிக்குமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். கரண்ட் அஃபேர்னால் கரண்ட் அஃபேர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கரண்ட் அஃபேர் பேஸ்டாக கேட்குறது. ஏன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர், ரைட்? ஸோ கரண்ட் அஃபேர் பேஸில் தான் இது வரைக்குமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரத்தில். உங்களுக்கு பட்ஜெட் சம்மந்தமாக டிஎன்யூஎஸ்ஆர்பியும் சரி டிஎன்பிசியும் சரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பட்ஜெட் நாங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை எப்படி சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து எப்படி அதில் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி அதில் வந்து ஸ்கீம்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து சோசியல் வெல்ஃபேர்னால் என்ன, ஸோ அது சம்மந்தமான திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கோர் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக ஜெயிச்சிடுங்க. தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.